ஓம் சாந்தி. இன்றைய முரளி 25/1/2026 அவ்வக்த் பாப்தாதா ரிவைஸ் 248 மதுபன். இந்த வருடம் 4 பாடங்களிலும் அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆக்குங்கள், லட்சியத்தையும் லட்சணத்தையும் சமமாக்குங்கள். இன்று பாப்தாதா நாலாபுரங்களில் உள்ள திருப்தியாக இருக்கும் தமது திருப்தி மணிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவர் முகத்திலும் திருப்தியின் பிரகாசம் தெரிகிறது. திருப்தி மணிகள் தனக்கும் பிரியமாக, தந்தைக்கும் பிரியமாக, குடும்பத்திற்கும் பிரியமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் திருப்தி மிகப்பெரிய சக்தி. எப்போது எல்லா பிராப்திகளும் கிடைக்குமோ அப்போதே திருப்தியாக இருக்க முடியும். ஒருவேளை பிராப்திகள் குறைவாக இருந்தால் திருப்தியும் குறைவாக இருக்கும். திருப்தி மற்ற சக்திகளையும் அழைக்கிறது. திருப்தியின் வாயுமண்டலம் பிறருக்கும் அவரவர் சக்திக்கு தக்க திருப்தியின் வைப்ரேஷனை கொடுக்கிறது. ஒருவர் சதா மகிழ்ச்சியாக இருப்பதே அவர் திருப்தியாக இருப்பதின் அடையாளம். அவரது முகம் தானாகவே சதா மலர்ச்சியோடு இருக்கும். திருப்தியான ஆத்மாவின் முன் வரும் எந்த பிரச்சனையும் அவரது சுயஸ்திதியை அசைக்க முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் திருப்தியான ஆத்மாவிற்கு அது ஒரு மன மகிழ்ச்சி தரும் கார்ட்டூன் ஷோவாகவே தெரியும். அதனால் அவர் பிரச்சனையில் கவலைப்படுவதில்லை. மேலும் பிரச்சனை அவரோடு யுத்தம் செய்ய முடியாது, தோல்வி பெறும். அதனால் இந்திரிய சுகமய குதூகல வாழ்வை அனுபவம் செய்வார். உழைக்க வேண்டியிருக்காது, மனமகிழ்ச்சி அனுபவம் ஆகும். அதனால் ஒவ்வொருவரும் தன்னை சோதனை செய்யுங்கள். சோதனை செய்ய வருகிறதா? யாருக்கு தன்னை சோதனை செய்ய வருமோ, பிறரை அல்ல, தன்னை சோதனை செய்ய வருமோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். சோதனை செய்ய வருகிறதா? நல்லது, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், வளமாக இருங்கள் என்ற பாப்தாதாவின் வரதானமே ஒவ்வொரு குழந்தைக்கும் தினந்தோறும் அமிர்த வேளையில் பலவித ரூபங்களில் கிடைக்கிறது. தினந்தோறும் எல்லோருக்கும் வரதானம் கிடைக்கிறது. பாப்தாதா அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி வரதானத்தை கொடுக்கிறார். எனினும் என்ன வித்தியாசம் ஏற்படுகிறது? நம்பர்வார் ஏன் ஆகிறீர்கள்? வள்ளல் ஒருவரே, கொடுப்பதும் ஒரே மாதிரி. ஒருவருக்கு குறைவாக ஒருவருக்கு அதிகமாக கொடுப்பதில்லை. பெரிய உள்ளத்தோடு கொடுக்கிறார். எனினும் என்ன வித்தியாசம் ஏற்படுகிறது? அதன் அனுபவமும் அனைவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது வரை பாப்தாதாவிடம் இந்த வார்த்தை வந்து சேர்கிறது. என்ன வார்த்தை என்பது தெரியும் தானே? அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த வார்த்தை இப்போது வரை வருகிறது. பிராமண ஆத்மாக்களின் வாழ்க்கை வடிவ டிக்ஷனரியிலிருந்து இந்த 2 வார்த்தைகளையும் நீக்க வேண்டும் என்று பாப்தாதா சொல்லியிருக்கிறார். அழியாத தந்தை, அழியாத பொக்கிஷம். நீங்கள் எல்லோரும் அழியாத உயர்ந்த ஆத்மாக்கள். அதனால் என்ன வார்த்தை இருக்க வேண்டும்? அவ்வப்போதா அல்லது சதாவா? அனைத்து சக்திகளும் சதா இருக்கின்றனவா? அனைத்து குணங்களும் சதா இருக்கின்றனவா என ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சோதனை செய்யுங்கள். உங்கள் எல்லோருடைய பக்தர்களும் உங்கள் குணங்களை பாடும்போது என்ன சொல்கிறார்கள்? அவ்வப்போது குணதாதா என்றா சொல்கிறார்கள்? பாப்தாதா ஒவ்வொரு வரதானத்திற்கும் சதா என்ற சொல்லை சொல்லியிருக்கிறார். சதா சர்வ சக்திவான். சில நேரம் சக்திவான், சில நேரம் சர்வ சக்திவான் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு நேரமும் 2 வார்த்தைகளை நீங்களும் சொல்கிறீர்கள், தந்தையும் சொல்கிறார், சமம் ஆகுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் சமமாகுங்கள் என்று சொல்லவில்லை, நிறைவாகவும் முழுமையாகவும் ஆக வேண்டும். எனினும் குழந்தைகள் அவ்வப்போது என்ன செய்கிறீர்கள்? பாப்தாதாவும் விளையாட்டை பார்க்கிறார் தானே? குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு சிலர், எல்லோரும் இல்லை, என்ன வரதானம் கிடைத்திருக்கிறதோ அந்த வரதானத்தை யோசனை செய்து, வர்ணனை செய்து, குறிப்பேட்டில் நோட் செய்து, நினைவும் செய்கிறீர்கள். எனினும் வரதான ரூப விதையை பலன் கொடுக்க வைப்பதில்லை. விதையிலிருந்து பழத்தை தோற்றுவிக்க முடியவில்லை. மிக நல்ல வரதானம் என்று வர்ணனை மட்டும் செய்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள். வரதானம் விதை. எனினும் விதையை எந்த அளவு பலனளிக்க வைப்பீர்களோ அதே அளவு அதே விருத்தி ஆகும். பலனளிக்க வைக்கும் ரகசியம் என்ன? குறித்த நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துவது. காரியத்தில் பயன்படுத்த மறக்கிறீர்கள். குறிப்பேட்டில் மட்டும் பார்த்து மிக நன்றாக இருக்கிறது, மிக நன்றாக இருக்கிறது, பாபா மிக நல்ல வரதானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். எனினும் எதற்கு கொடுத்திருக்கிறார்? அதனை பலனளிக்க வைக்க கொடுத்திருக்கிறார். விதையிலிருந்து பழத்தின் விஸ்தாரம் ஏற்படுகிறது. வரதானத்தை சிந்தனை செய்கிறீர்கள். எனினும் வரதான சொரூபமாவதில் நம்பர்வார் ஆகிறீர்கள். பாப்தாதா ஒவ்வொருவரின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார். எனினும் பாப்தாதாவின் உள்ளத்தின் ஆசையை முன்னரும் சொல்லியிருக்கிறார்.
நாங்கள் காரணத்தை முடித்து சமாதான சொரூபமாவோம் என்று எல்லோரும் கரங்களை உயர்த்தினீர்கள். நினைவிருக்கிறதா? ஹோம்ஒர்க் நினைவிருக்கிறதா? பல குழந்தைகள் உரையாடல் மூலமாக, கடிதங்கள் மூலமாக அல்லது இமெயில் மூலமாக ரிசல்ட்டையும் கொடுத்திருக்கிறீர்கள். நல்லது, அதில் கவனம் சென்று இருக்கிறது. எனினும் தாதாவிற்கு சதா என்ற வார்த்தை பிடித்திருக்கிறது. அப்படி இருக்கிறதா? வந்திருக்கும் நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். எனினும் 1 மாத ஹோம்ஒர்க்கை 1 மாதம் செய்தீர்கள், அவ்வளவுதான். அதற்கு மேல் இல்லை என்றால் 1 மாதத்திற்கு லட்சியம் வைத்தீர்கள். ஒருவர் பிறரிடம் வர்ணனையும் செய்தீர்கள். எனினும் 1 மாதத்தில் ஹோம்ஒர்க்கில் யார் நல்ல மதிப்பெண்களை பெற்றீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். பாஸ் ஆனவர்கள் பாஸ் வித் ஆனர். பாஸ் வித் ஆனர் என்று எழுந்து நில்லுங்கள். பாஸ் வித் ஆனரை பார்க்க வேண்டும் தானே? தாய்மார்கள் இல்லை, சகோதரிகளில் டீச்சர்கள் கரங்களை உயர்த்தவில்லையா? யாரும் இல்லை. மதுவனத்தார், இது மிக குறைந்த ரிசல்ட். நல்லது. சென்டர்களில் இருப்பார்கள், வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்புங்கள். பாப்தாதா புன்னகைக்கிறார். பாப்தாதா விட அன்பு யாருக்கு இருக்கிறது? எவ்வளவு இருக்கிறது என்று பாப்தாதா கேட்கும்போது என்ன பதில் சொல்கிறீர்கள்? பாபா, எவ்வளவு என்று சொல்ல முடியாது என்று சொல்கிறீர்கள். மிக நன்றாக பதில் சொல்கிறீர்கள். பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். எனினும் அன்பின் நிரூபணம் என்ன? இந்த கால உலகில் தேக உணர்வின் அன்பு உடையவர்கள் உயிரையும் கொடுக்கின்றார்கள். பரமாத்மா அன்பிற்கு பின்னால் கடினத்தை அனுபவிப்பது ஏன்? தந்தை சொன்னார், குழந்தைகள் செய்தனர். பாபா, நாங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் விட்டில் பூச்சிகள், ஜோதியில் விழுந்து பலியாகுபவர்கள் என மிக நல்ல நல்ல பாடல்களை பாடுகிறீர்கள். அப்போது இந்த காரணம் என்ற வார்த்தையை சுவாகா செய்ய முடியாதா? இப்போது இந்த வருடத்தின் கடைசி டர்ன் வந்துவிட்டது. அடுத்த வருடத்தில் என்ன நடக்கும் என்பதை நீங்களும் பார்ப்பீர்கள், பாபாவும் பார்ப்பார். எனினும் நேரத்தை பார்த்து காலத்தின் அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீர்கள் தானே? பக்தர்களின் வேண்டுகோளை, நேரத்தின் வேண்டுகோளை, துக்கத்தில் உள்ள ஆத்மாக்களின் வேண்டுகோளை, உங்கள் சிநேகி சகயோகி ஆத்மாக்களின் வேண்டுகோளை நீங்கள் யார் பூர்த்தி செய்வீர்கள்? உங்கள் பட்டம் என்ன? உங்கள் கடமை என்ன? எந்த கடமையை செய்வதற்கு பிராமணர்களாகி இருக்கிறீர்கள்? உலகை மாற்றுபவர் என்பது உங்கள் பட்டம். உலகை மாற்றுவது உங்கள் வேலை. மேலும் உங்கள் துணைவர் யார்? பாப்தாதாவோடு கூடவே நீங்களும் இந்த காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும்? இப்போது கூட செய்வீர்களா என கரத்தை உயர்த்த சொன்னால் எல்லோரும் உயர்த்துவீர்கள். லட்சியம் வைத்திருக்கிறீர்கள். டோட்டல் இந்த வருட சீசனில் எல்லோரும் எண்ணம் வைத்திருப்பதை பாப்தாதா பார்த்தார். எனினும் வெற்றியின் சாவி செய்தே ஆக வேண்டும் என்ற உறுதி, அதற்கு பதிலாக அவ்வப்போது செய்கிறோம், நடக்கிறோம், செய்து விடுவோம் என்ற எண்ணங்கள் உறுதியாக சாதாரணமாக மாற்றுகிறது. உறுதியில் காரணம் என்ற சப்தம் வருவதே இல்லை, நிவாரணமாகிவிடும். காரணம் வரவும் செய்கிறது. எனினும் சோதனை செய்யும் காரணத்தால் காரணம் நிவாரணமாக மாற்றம் பெறுகிறது. பாப்தாதா ரிசல்ட்டை சோதனை செய்தபோது எதை பார்த்தார்? ஞானி, யோகி, தாரணி சொரூபம், சேவாதாரி என்ற 4 பாடங்களிலும் ஒவ்வொருவரும் தனது சக்திக்கு தக்கபடி ஞானியாகவும் இருக்கிறீர்கள், யோகியாகவும் இருக்கிறீர்கள், தாரணியும் செய்கிறீர்கள், சேவையும் செய்கிறீர்கள். எனினும் 4 பாடங்களில் அனுபவ சொரூபத்திலும் அனுபவ அத்தாரிட்டியிலும் குறை இருப்பது தெரிகிறது. அனுபவி சொரூபம், ஞான சொரூபத்திலும் அனுபவி சொரூபம், அதாவது ஞானத்தை நாலேஜ் என்று சொல்கிறார்கள். அதனால் அனுபவி மூர்த்திய ஆத்மாவில் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற ஞானம் இருக்கும். அதாவது அறிவு இருக்கும். ஞானத்தில் லைட் மைட் இருக்கும். ஞானி ஆத்மாவின் ஒவ்வொரு செயலிலும் லைட் மைட் இயல்பாகவே இருப்பதே அனுபவி சொரூபத்தின் அர்த்தம். ஞானி என்றால் அறிவாளி. ஞானத்தை அறிவது, வர்ணனை செய்வது, கூடவே ஒவ்வொரு காரியத்திலும் லைட் மைட் இருப்பது. அனுபவி சொரூபத்தால் ஒவ்வொருவரும் கர்மமும் இயல்பாகவே உயர்வாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். உழைக்க வேண்டியிருக்காது. ஏனென்றால் ஞானத்தின் அனுபவி மூர்த்தியாக இருப்பார். அனுபவத்தின் அத்தாரிட்டி எல்லா அத்தாரிட்டியை விடவும் உயர்ந்தது. ஞானத்தை அறிவதிலும் ஞானத்தின் அனுபவ சொரூப அத்தாரிட்டியில் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதிலும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் அனுபவி சொரூபம் இருக்கிறதா என்பதை சோதனை செய்யுங்கள். நான் ஆத்மாவாக இருக்கிறேன், எனினும்
4 பாடங்களிலும் அனுபவி சுரூபமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறேனா? அனுபவ அத்தாரிட்டியின் ஆசனத்தில் செட்டாகி இருந்தால் அத்தாரிட்டியின் முன்னால் உயர்ந்த கர்மம், வெற்றி சொரூப கர்மம் நேச்சுரலாகவே தெரியும். சோதனை செய்கிறீர்கள் எனினும் அனுபவி சொரூபமாக வேண்டும். யோக உத்தி, இரகசிய உத்தி குணமாக இருக்க வேண்டும். இயல்பாக இருக்க வேண்டும். தாரணையிலும் அனைத்து குணங்களும் தாமாகவே ஒவ்வொரு செயலிலும் தெரிய வேண்டும். இப்படி அனுபவி சொரூபத்தில் சதா இருக்க வேண்டும். அனுபவத்தின் ஆசனத்தில் செட்டாகி இருப்பது அவசியம் என்பதின் மீது கவனம் வைக்க வேண்டும். இது அவசியம். அனுபவி அத்தாரிட்டியின் ஆசனம் மகத்துவம் வாய்ந்தது. அனுபவியை மாயாவும் அழிக்க முடியாது. ஏனென்றால் மாயாவின் அத்தாரிட்டியை விட அனுபவத்தின் அத்தாரிட்டி கோடி மடங்கு உயர்ந்தது. யோசனை செய்வது வேறு, சிந்தனை செய்வது வேறு. அனுபவி சொரூபமாகி நடக்க வேண்டும். இப்போது இது அவசியம். இப்போது இந்த வருடம் என்ன செய்வீர்கள்? ஒரு பாடத்தில் மெஜாரிட்டி பாஸ் ஆகி இருப்பதை பார்த்தார். எந்த பாடம்? சேவையின் பாடம். நாலாபுறங்களிலிருந்தும் சேவையின் ரெக்கார்டு மிக மிக நல்லதாக பார்த்தாதாவிட வந்திருக்கிறது. மேலும் இந்த வருட சேவை செய்தியின் கணக்குப்படி சேவையின் ஊக்க உற்சாகம் நன்றாக தெரிகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஜோனும் பல விதங்களில் சேவையில் வெற்றி பெறுகின்றீர்கள். அதற்கு பார்த்தாதா ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் பல கோடி மடங்கு வாழ்த்து கொடுக்கிறார். வாழ்த்துக்கள். நல்ல நல்ல திட்டங்களையும் தீட்டியிருக்கிறீர்கள். எனினும் நேரப்படி இப்போது திடீரென நடக்கும் சீசனாக இருக்கிறது. இந்த வருடம் எத்தனை பிராமணர்கள் திடீரென சென்றனர் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். இப்போது திடீர் நிகழ்வுகளின் மணி வேகமாக அடிக்கிறது. அதன்படி இப்போது இந்த வருடம் 4 பாடல்களிலும் நான் எந்த அளவு அனுபவி சொரூபமாக மாறி இருக்கிறேன் என்பதை சோதனை செய்யுங்கள். ஏன் என்றால் 4 பாடங்களிலும் நல்ல நல்ல மதிப்பெண்கள் தேவை. ஒருவேளை ஒரு பாடத்தில் பாஸ் மார்க்கை விட குறைவாக இருந்தால் பாஸ் வித் ஆனரின் மாலையில் மணியாக பாப்தாதாவின் கழுத்தில் மாலையில் எப்படி வருவீர்கள்? எந்த விதத்திலாவது தோல்வி அடைபவர்கள் தந்தையின் கழுத்து மாலையாக முடியாது. இங்கே கையை உயர்த்த சொன்னால் எல்லோரும் என்ன சொல்கிறீர்கள்? லட்சுமி நாராயணராகவும் சரி, லட்சுமி நாராயணர் ஆகலாம், அல்லது லட்சுமி நாராயண குடும்ப துணைவர் ஆகலாம். அப்படியாவதும் உயர்ந்த பதவிதான். அதனால் பார்த்தாதா ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறார். இப்போது தீவிர வேகத்தில் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருங்கள். மேலும் உங்கள் பறக்கும் கலையின் வைப்ரேஷன் மூலமாக வாயு மண்டலத்தில் ஒத்துழைப்பின் வாயு மண்டலத்தை பரப்புங்கள். இயற்கையையும் மாற்றியே தீர்வோம் என நீங்கள் எல்லோரும் இயற்கைக்கும் சவால் விடுத்திருக்கிறீர்கள். அப்படி வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் தானே? வாக்கு கொடுத்திருக்கிறீர்களா? கொடுத்திருக்கிறீர்கள். தலையை அசையுங்கள், கையை இல்லை. அவ்வப்போது உங்களுக்கு சமமான மனித ஆத்மாக்களின் துக்க அசாந்தியை மாற்றம் செய்ய முடியாதா? ஒன்று, நீங்கள் சவால் விட்டிருக்கிறீர்கள். 2வது, பாப்தாதாவிற்கும் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் எல்லோரும் இப்போதும் உங்கள் காரியத்தில் துணையாக இருக்கிறோம். பரந்தாமத்திலும் துணையாக இருப்போம். ராஜ்யத்திலும் பிரம்மபாபாவிற்கு துணையாக இருப்போம் என்ற வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் தானே? அதனால் கூடவே செல்வோம், கூடவே இருப்போம். மேலும் இப்போதும் கூடவே இருக்கிறோம். அதனால் அச்சானக், அதாவது எவரடி என்ற தந்தையின் சைகைகளை அவ்வப்போது பிராக்டிகலாக பார்க்கின்றீர்கள். தாதி போவார் என அவரை பற்றி நினைத்தீர்களா என்ன? திடீர் விளையாட்டை பார்த்தீர்கள் தானே? அதனால் இந்த வருடம் எவரடி ஆகுங்கள். தந்தையின் மன ஆசையை பூர்த்தி செய்யும் ஆசை தீபங்கள் ஆகியே தீர வேண்டும். தந்தையின் ஆசையை அறிந்தே இருக்கிறீர்கள். ஆவீர்களா அல்லது ஆவோம், பார்ப்போம் என இருப்பீர்களா? யாராகியே தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். கேமராவில் பதிவாவதை பாருங்கள். பாப்தாதாவை மிக நன்றாக குஷிப்படுத்துகின்றீர்கள். பாப்தாதாவும் குழந்தைகள் இல்லாமல் தனியாக போக முடியாது. பிரம்ம பாபாவும் குழந்தைகள் உங்களுக்காக முக்தியின் கதவை திறப்பதற்கு காத்திருப்பதை பாருங்கள். அட்வான்ஸ் பார்ட்டியும் காத்திருக்கிறார்கள். நீங்கள் ஏற்பாடு செய்பவர்கள். நீங்கள் காத்திருப்பவர்கள் அல்ல, ஏற்பாடு செய்பவர்கள். அதனால் இந்த வருடம் லட்சியம் வையுங்கள். எனினும் லட்சியமும் லட்சணமும் சமமாக இருக்க வேண்டும்.
எனினும் லட்சியம் மிக உயர்வாகவும் லட்சணம் பலவீனமாகவும் இருக்கக்கூடாது. லட்சியமும் லட்சணமும் சமமாக இருக்க வேண்டும், சமம் ஆக வேண்டும் என்ற எந்த ஆசை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதோ அது லட்சியமும் லட்சணமும் சமமாகும் போது பூர்த்தியாகும். இப்போது லட்சியத்திலும் லட்சணத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. மிக நன்றாக திட்டமிடுகின்றீர்கள், தமக்குள் மிக நன்றாக உரையாடுகின்றீர்கள், ஒருவர் பிறருக்கு கவனத்தையும் கொடுக்கின்றீர்கள். இப்போது மன உறுதி நமது பிறப்புரிமை. இந்த எண்ணத்தை அனுபவ சொரூபத்திற்கு கொண்டு வாருங்கள். எதை சொல்கின்றீர்களோ அதை அனுபவம் செய்கிறீர்களா என்பதை சோதனை செய்யுங்கள். நான் ஆத்மா என்பது முதல் வார்த்தை. இதையே சோதனை செய்யுங்கள். இந்த ஆத்மா சொரூபத்தில் அனுபவத்தின் அத்தாட்சியாக இருக்கின்றேனா? ஏனென்றால் அனுபவத்தின் அத்தாட்சி நம்பர் 1. நல்லது. எப்படிப்பட்ட பிரச்சனையின் போதும் சுயஸ்திதியில் நிலையாக இருக்க முடியுமா? மனதின் ஒரு முகம். நல்லது. 3 புள்ளிகளின் நினைவு சொரூபமாக மாற முடியும் தானே? அவ்வளவுதான், முற்றுப்புள்ளி. நல்லது. பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி என்பது உங்கள் உயர்ந்த சுயமரியாதை. இப்போது ஒரு நொடியில் இந்த ஆன்மீக சுயமரியாதையின் போதையில் நிலைத்து விடுங்கள். நான் இதய சிம்மாசனதாரி ஆத்மா என்ற அனுபவத்தில் மூழ்கி விடுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் மிக அன்பாகவும் சதா தந்தையின் அன்பிலும் மூழ்கி இருப்பவர்களுக்கு, சதா சுயமரியாதையுள்ள சுயராஜ்ய அதிகாரி விசேஷாத்மாக்களுக்கு, நாலாபுறங்களிலும் ஊக்க உற்சாகத்தின் இறக்கைகளால் பறக்கும் தன் மனதின் வைப்ரேஷன் மூலமாக வாயு மண்டலத்தை அமைதியாகவும் உயர்வாகவும் மாற்றும் அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுத்து துக்கத்திலிருந்து விடுவித்து முக்தியின் ஆஸ்தி கொடுக்கும் சதா மன உறுதி மூலமாக வெற்றியை பெறும் அப்படி நாலாபுறங்களிலும் உள்ளத்தின் அருகில் இருப்பவர்களுக்கும் நேரில் வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் உள்ளத்தின் செல்லம், உள்ளத்தின் ஆசீர்வாதம், அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். தர்மம் கர்மம் இரண்டிற்கும் சரியான சமநிலை வைக்கும் தெய்வீக உயர்ந்த புத்திவானாகுக. கர்மம் செய்யும்போது தர்மம், அதாவது தாரணையையும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். தர்மம் கர்மம் இரண்டின் பேலன்ஸ் சரியாக இருக்கும் பொழுது பிரபாவம் அதிகமாகும். அதற்காக கர்மம் முடிந்தவுடன் தாரணை நினைவிற்கு வரக்கூடாது. புத்தியில் 2 விஷயங்களின் பேலன்ஸ் சரியாக இருக்கும் பொழுது உயர்ந்தவர் மற்றும் தெய்வீக புத்தியுடையவர் என்று சொல்வார்கள். இல்லை என்றால் சாதாரண புத்தியில் கர்மமும் சாதாரணமாக இருக்கும் தாரணையும் சாதாரணமாக இருக்கும். அப்படி சாதாரண நிலையில் சமநிலையை கொண்டு வரக்கூடாது, ஆனால் உயர்ந்த நிலையில் சமநிலையை கொண்டு வர வேண்டும். கர்மம் எப்படி உயர்ந்ததோ அப்படி தாரணையும் உயர்வாக இருக்க வேண்டும். ஸ்லோகன். உங்கள் மனம் புத்தியை அனுபவத்தின் ஆசனத்தில் செட் ஆக்குங்கள். அப்போது ஒருபோதும் அப்செட் ஆக மாட்டீர்கள். அவ்யக்த செய்கை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதி அனுபவம் செய்யுங்கள். ஞான சொரூப மாஸ்டர், ஞானம் நிறைந்த மாஸ்டர், சர்வ சக்திவான் ஆகிய பிறகு அப்படி ஏதாவது உத்தி இல்லாத காரியம் செய்தால் அந்த கர்மத்தின் பந்தனம் அஞ்ஞான கால கர்ம பந்தனத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த காரணத்தால் பந்தனத்தில் இருக்கும் ஆத்மா சுதந்திரமாக இல்லாத காரணத்தினால் அது எதை செய்ய விரும்புமோ அதை செய்ய முடியாது. அதனால் உத்தி நிறைந்த செயல் மூலமாக முக்தி பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.